ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரணே. இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோடில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? எடுத்த உடனே வெண்ணிலா வந்து கண்மணி திட்டினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கோவமாக இருப்பா. அப்போ பார்த்து கரெக்டாக இந்த ரெண்டு பீஸும் வந்து என்ன வெண்ணிலா கோவமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நீ நடந்ததே நினச்சிட்டு இருக்கியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பிளான் பண்ணி அவளை வெளில தொத்திலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் பிளான் பண்ணுறது தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் ஐடியா கொடுப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணப்போ ஏதாவது ஒரு மெமரிஸ் ஏதாவது gift கொடுத்துருப்பார்ல, அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கண்மணியையும் அன்பையும் இரிட்டேட் பண்ணலாம். அன்புக்கு வந்து உன்னை பற்றின ஞாபகம் வரும். கண்மணி வந்து இரிட்டேட் ஆகுவா. நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லும்போது என்ன, அது வந்து ஒன் சைட் லவ் தானே, ஒன் சைட் லவ் இருந்தாலும் ஏதாவது gift கொடுத்துருப்பார்லான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி என்ன இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு தடவை இவங்க ரெண்டு பேரும் எடுத்த செல்ஃபி வந்து ஞாபகம் வந்துட்டு, ஒரு தடவை இந்த வீட்டில் அவர் ரொம்ப என்கிட்ட ஆசையாக செல்ஃபி எடுத்துக்கணும்னு கேட்டு எடுத்தாரு, அது இருக்கான்னு செக் பண்ணுறேன்னு பார்ப்பா. அதே மாதிரி அந்த செல்ஃபியும் இருக்கும். சரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபோட்டோ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதை வந்து எப்படியாவது அன்போட பர்ஸில் வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரூமில் வருவாங்க. ரூமில் வந்து அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அன்பு தூங்கினோடனே அன்புக்கே தெரியாமல் அன்போட பர்ஸ்னையும் வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே அவன் ஆஃபீஸ் கிளம்பி போகிறப்ப எனக்கு காசு கூட, எனக்கு கேஷ் வேணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ சொல்லி ரீசன் சொல்லி காசு கேட்பாங்க. அவனுக்கும் என்ன விஷயம்னு தெரியாமல் பர்ஸ் எடுக்கும்போது இவன் வந்து வேணுமே தட்டி விட்டுருவா. தட்டி விடும்போது கண்மணியும் அன்பும் வெண்ணிலாவும் இருந்த ஃபோட்டோ கீழே விழும். இது எல்லாரும் பார்த்துட்டு எதுக்கு இந்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்மணியும் பார்த்துருவா. பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் இதை வச்சு அன்பு, இன்னும் நீங்கள் வந்து வெண்ணிலாவை தான் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்களா, அதனால தான் பத்திரமா வச்சுருக்கீங்க பார்த்தியா சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இவனுக்கு வந்து சமக்கம் வரும். எனக்கு இந்த ஃபோட்டோ எப்படி வந்ததுன்னே தெரியாது, எனக்கு பிடிக்காதவங்க ஃபோட்டோ வந்துருச்சு, நான் பார்த்து நிற்கிறேன்னு சொல்லுவான். இல்லை இல்லை நீ நடிக்கிற, பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்டே சொல்லுவாங்க. இவன் நடிக்கிறான், இவன் மனசில் வெண்ணிலா மட்டும்தான் இருக்கிறான், வெண்ணிலா அதனால தான் வெண்ணிலா ஃபோட்டோ பத்திரமா வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறது எதையுமே நம்பாமல் கண்மணி சொல்ல, யார் யாரை லவ் பண்ண எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் பண் போயிடுவான். அன்பு எவ்வளோ கெஞ்சி பார்ப்பான், கண்மணி இவங்க சொல்கிற எதையுமே நம்பாதான் சொல்லிட்டு, ஆனால் அவன் நம்பாமல் போயிடுவான். இங்கே வந்து இவங்க கிட்ட சொல்லுவா, இது மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வருவோம். அன்பு வந்து பிளான் பண்ணி இவன் வண்டியில் போகக்கூடாது, நம்ம கூட தான் வரணும்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாத அளவு பண்ணுறான். இவளும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பா, ஸ்டார்ட் ஆகாது. அன்பு வந்து சரிவா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு, இல்லை இல்லை ஒன்றும் தேவையில்லன்னு சொல்லிட்டுவா. சரிக்கு சொல்லிட்டு பைக் டாக்ஸி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பைக் டாக்ஸி புக் பண்ணுவாங்க. அதில் வந்து அன்பு வந்து வேஷம் போட்டுட்டு வருவார். இது தெரியாமல் கண்மணியும் ஏறிடுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல இவங்க போகிறது எல்லாமே காட்டுவாங்க. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.